வைரமுத்து அவர்கள் கூறியது கருத்துக்கு நீங்க வைரமுத்து என்னைக்கான உருப்படியா எதனா பண்ணிருக்காரு வித் ஆல் மை சிவியர் காமெண்டிங் திங். அவர் பண்றதெல்லாம் அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும். அவர் பண்ணினதெல்லாமே தப்பு. இத பார்த்து என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு அப்படியே நான் 2 படி ஏறுறேன். இந்த குழந்தை அங்க இருந்து அதல கொதல மூஞ்சி முழுக்க செக்கா செவேல்னு ஒத்தக்கால் செருப்போட ஓடி வர கீழே. என்னடி சிண்ட்ரில்லா மாதிரி வர அப்படின்னு அப்ப கூட அந்த ஜோவிலா சொல்லி எனக்கு மறக்கவே மறக்காத அந்த அந்த விஷுவல் எனக்கு மறக்கவே மறக்காது. ஓடி வருது. அப்புறம் வந்து சரி ரிலாக்ஸ், நான் ஐ எம் எ டிஃப்ரெண்ட் மதர். உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்தையும் ஏறு வண்டியில ஏறு. அந்த நான் வண்டியில ஏறு நாங்க பண்ற போது அவ பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணு 2 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. இந்த குழந்தைய ஏத்திண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாலிகிராமத்துல இருந்து. ஏன் அந்த நேரத்துல நீங்க கேட்கல? கேட்க கூடாது. வீட்டுக்கு வந்து குழந்தை ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். ஏன் சார் போட்டு பிடுங்குவாளா குழந்தைகளை? இப்ப நீங்க என்ன பிடுங்குறீங்க? நான் பதில் சொல்றேன். பிடுங்க கூடாது சார். சைக்காலஜி குழந்தைகளை வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண, அதுவே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, உடனே பிடுங்குவாளா? வைரமுத்து அவர்களால ஆப்ஷன் தீண்டப்பட்டிருக்காங்கன்ற அந்த இடத்துல சொல்றீங்க. அது என்ன தீண்டப்பட்டார்? இத பாருங்க, இவர் என்ன தீண்டி சொல்லும் போது ஒரு தாயாருக்கு கோபம் வரதானே செய்யும். வருது. ஒரு நார்மலான ஒரு கேள்வி. ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியறது இல்ல. சம்திங் அமிஸ். அந்த கோபம் வந்து அந்த இடத்துல தானே கேட்க தோணும். எங்க தோணும்? எங்க பாதிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்றீங்களா? கேட்டிருக்கணுமே. அங்க இருந்து நீங்க கால் பண்ணிருக்கலாமே காவல்துறைக்கு. சும்மா இருங்க சார், நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கிங்க. இந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக கேட்ட? அப்படியே அந்த குழந்தை பேர்ல வந்து பெரிய லவ் வந்து நீ கேட்டியா, இல்ல உன்னோட செக்ஷுவல் டிசையருக்காக கேட்டியா? 2ம் இல்ல. பணையம் வச்சு கேட்ட. உனக்கு இது என்ன நேஷனல் அவார்டு வேணும்னா நீ இத சொன்னபடி கேட்கணும். ஓபனாவே அவர் கேட்கிறாரு. அப்படித்தான் இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வந்திருக்கா? நேஷனல் அவார்டு குரூப் ஃப்ரண்ட் கையில வச்சுட்டு இருந்தாரு. நீங்க அந்த இடத்துல நீங்க பேசி இருந்தீங்கன்னா அன்னைக்கு அது ஒரு பெரிய புரியணும் இல்ல? எனக்கும் புரியணும் இல்ல? எனக்கும் இதெல்லாம் புரியணும் இல்ல? நாங்களுமே ஃபீல்டே புதுசு, எங்களுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியே புதுசு. ஒண்ணும் தெரியாதபடிக்கு ஸ்வீப்பிங் காமெண்ட்ஸ் பண்ணி இவர் என்னதான் பண்ணினாலும், அவரோட பெஸ்ட் சாங்ஸ்க்கு நேஷனல் அவார்டு கிடைக்காம பண்ணினாலும் அவர் அசராம அவளுக்கு நல்ல பாட்டு கொடுத்துட்டு தானே இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் எனக்கு பிறக்காத பிள்ளை, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன நடந்தது? நான் ஒரு தீவிரமான என்ன அதான் சொல்லிட்டேனே, உடுப்பு போடாத சன்னியாஸ். அவருக்கு தெரியும் நான் ரொம்ப தீவிரமா ஆச்சரணையில இருக்கிறதுங்கிறது. அப்படித்தானே பெறாத பிள்ளையா? அவர் ஒரு மதம், நான் ஒரு மதம். அவரும் தீவிரமான ஆன்மீகவாதி. என்ன கெட்டது எங்களுக்கு? என் குழந்தைய காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு, சின்ன இவ்வளவு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா யாரோட கான்ட்ரிபியூஷன்? ரஹ்மான் போட்ட பிச்சை அது நடந்துட்டு தானே இருந்தது. சரி போயின்று. அவர் கொடுத்த வரைக்கும் அத்தனை பேரும் கூட்டு கொடுத்துட்டு இருந்தார். நேஷனல் அவார்டு ஒண்ணுதான் கிடைக்கல. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்? கலைஞர் சொன்னார். கலைஞர் என்னப்பா சொன்னார்? உங்ககிட்ட சின்மை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? கலைஞர் இந்த அவார்டு, அவரோட ஸ்டேட் அவார்டு கொடுத்த போது, ஸ்டேட் அவார்டு கொடுத்தாள்னா நம்ம போய் சிஎம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அது சம்பிரதாயம் இங்க. அப்படி போன போது அந்த மனுஷன் இவ சின்மை போய் பக்கத்துல போய் அந்த சேர்ல அவர் உட்கார்ந்துருக்க, இவ நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி போய் உட்கார்ந்து இருக்குது. அந்த கண்ணுல இருந்து இந்த குழந்தைய அவர் பாக்குறார். அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஞானஸ்தர்ல அவார்டு வாங்கினா கருணாநிதி சார் கையில இருந்து வாங்கணும், 2வது ஜெயலலிதா அம்மா கையில இருந்து வாங்கணும். அவள்லாம் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். அதுல இவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பரம்பரையில வர்றவர், தேவதாசி குடும்பத்துல வர்ற மானுபாவர். சாதாரண பிரெயின் கிடையாது. அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டோம், எக்ஸ்பர்ட்ஸ் அவ பாத்துக்கிட்டோம். வைரமுத்து அவர்கள் கூறியது கருத்துக்கு நீங்க வைரமுத்து என்னைக்கான உருப்படியா எதனா பண்ணிருக்காரு வித் ஆல் மை சிவியர் காமெண்டிங் திங். அவர் பண்றதெல்லாம் அவருக்கு வந்து பப்ளிசிட்டி வேணும். அவர் பண்ணினதெல்லாமே தப்பு. தப்புனா எதை சொல்றீங்க? நிறைய தப்பு இருக்கு. ஆரம்ப கட்டங்கள் சொல்றீங்க. சின்மை அவர்களுக்கும் ஆமா, வைரமுத்து என்ன குழந்தை பேருக்கு கையெழுத்து போடுறதுக்காக என்னத்துக்கு கூப்பிட்டா?
நேஷனல் அவார்டுக்கு வந்து உன்னை ரெக்கமெண்ட் பண்ண போறோம், வந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு பின்னாடி வரேன். நீ தான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள மனுஷனாச்சு, எதுக்காக வீட்டு வாசல்ல சார் அந்த எது என்ன திரிசூலம் இல்ல கல்லுல திரிசூலம், அத வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டேன், ஊருக்கு வெளியில வைப்பா. அத வீட்டு வாசல்ல பதிச்சு அதுல அந்த செக்கச்செவல்னு ஒரு ரோஸ் கலர்ல ஒரு குங்குமம் இருக்கும், அதை தீட்டி அது மேல அப்புறம் ஒரு இது எலுமிச்சம்பழத்தை வெட்டி அங்க வச்சு. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை, நாங்களுமே பண்ண மாட்டோம். இப்படி இந்த வீட்டுல ஹோமம் நடக்கிறது. நான் தீவிரமான சன்னியாசி, நான் உடுப்பு போடாத சன்னியாசி. நான் இங்க என்ன பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள மஞ்சள் என்ன பாக்குறேன், இதெல்லாம் அப்பா வீட்டுல இது பார்த்து என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு அப்படியே நான் 2 படி ஏறுறேன். இந்த குழந்தை அங்க இருந்து அதல கொதுல மூஞ்சி முழுக்க செக்கா செவேல்னு ஒத்தக்கால் செருப்போட ஓடி வரா கீழே. என்னடி சிண்ட்ரில்லா மாதிரி வர அப்படின்னு அப்ப கூட அதை ஜோவிலா சொல்லி எனக்கு மறக்கவே மறக்காத அந்த அந்த விஷுவல் எனக்கு மறக்கவே மறக்காது. ஓடி வருது. அப்புறம் வந்து சரி ரிலாக்ஸ், நான் ஐ எம் எ டிஃப்ரெண்ட் மதர். உடனே அந்த குழந்தைகளை நோண்டி எல்லாத்தையும் ஏறு வண்டியில ஏறு. அந்த நான் வண்டியில ஏறு நாங்க பண்ற போது அவ பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணு 2 பேரும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். இந்த குழந்தைய ஏத்திண்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாலிகிராமத்துல இருந்தோம். ஏன் அந்த நேரத்துல நீங்க கேட்கல? கேட்க கூடாது, வீட்டுக்கு வந்து குழந்தை ஆசுவாசப்படுத்திக்கிட்டோம். ஏன் சார் போட்டு புடுங்குவாளா குழந்தைகளை? இப்ப நீங்க என்ன புடுங்குறீங்க, நான் பதில் சொல்றேன். புடுங்க கூடாது சார். சைக்காலஜி குழந்தைகளை வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண, அதுவே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்க குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, உடனே புடுங்குவாளா வாழ வைரமுத்து அவர்களால ஆப்ஷன் தீண்டப்பட்டிருக்காங்கன்ற அந்த இடத்துல சொல்றீங்க. அது என்ன தீண்டப்பட்டார்? இத பாருங்க, இவர் என்ன தீண்டி சொல்லும் போது ஒரு தாயாருக்கு கோபம் வரதானே செய்யும். வருது. ஒரு நார்மலான ஒரு கேள்வி, ஒரு அளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியறது இல்ல. சம்திங் அமிஸ். அந்த கோபம் வந்து அந்த இடத்துல தானே கேட்க தோணும். எங்க தோணும்? எங்க பாதிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்றீங்களா? கேட்டிருக்கணுமே, அங்க இருந்து நீங்க கால் பண்ணிருக்கலாமே காவல்துறைக்கு. சும்மா இருங்க சார், நடக்காத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, தெருவில் சந்தில இழுத்து போட்டு இந்த சுச்சித்ரா மாதிரி 100 பேர் கிளம்புவீங்க. நாங்கெல்லாம் மான கௌரவத்துக்கு 5 எல்லாத்தையும் கொண்டு போய் டம 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 டமா நீங்க வெளியே வந்து பகிரங்கமா ஒரு விமர்சனங்கள் சொன்னீங்க. விமர்சனங்கள் எப்ப சொன்னா, மீ டூன்னு ஒரு மூமெண்ட் வந்த போது அப்பவும் அவ பண்ணல. முதல்ல எல்லாரும் திருப்பி திருப்பி குறைஞ்சு கேட்ட போது எனக்கும் நடந்திருக்குன்னு சொன்னா, அப்படிதான் அது வெளியில வந்தது. அப்ப கூட நான் காலில் விழுந்து கேட்டேன், வேண்டாம் சொல்லாத. அப்புறம் மீ டூல எனக்கு சம்மதம் இல்லை முதல்ல. ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அதை பத்தி யோசனை பண்ணதுக்கு அப்புறமா இந்த 4 வருஷத்துல அவ எடுத்திருக்கிற காரியம் நல்லது. என்ன பண்ணாரு இவர்? எதுக்காக இந்த காம்ப்ரமைஸ் எதுக்காக கேட்ட? அப்படியே அந்த குழந்தை பேர்ல வந்து பெரிய லவ் வந்து நீ கேட்டியா, இல்ல உன்னோட செக்ஷுவல் டிசைருக்காக கேட்டியா? ரெண்டும் இல்ல, பணையம் வச்சு கேட்ட. உனக்கு இது என்ன நேஷனல் அவார்டு வேணும்னா நீ இதை சொன்னபடி கேட்கணும். ஓப்பனாவே அவர் கேட்டிருக்காரு. அப்படித்தான் இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வந்திருக்கா? நேஷனல் அவார்டு குரூப் ஃப்ரண்ட் கையில வச்சுட்டு இருந்தாரு. நீங்க அந்த இடத்துல நீங்க பேசி இருந்தீங்கன்னா அன்னைக்கு அது ஒரு பெரிய புரியணும் இல்ல, எனக்கும் புரியணும் இல்ல, எனக்கும் இதெல்லாம் புரியணும் இல்ல. நாங்களுமே ஃபீல்டே புதுசு, எங்களுக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியே புதுசு. ஒன்னும் தெரியாதபடிக்கு ஸ்வீப்பிங் காமெண்ட்ஸ் பண்ணி நானே லைஃப்ல வந்து நொண்டி வந்துட்டு இருக்கேன். நான் பண்ற ஒரே ஒரு தப்பு காரியம் அந்த குழந்தையோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்திடுங்கிற ஒரு பயம் இருக்காத ஒரு பெத்தவளுக்கு? வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். அதே வைரமுத்துவ இது தெய்வம் தந்த போன்னு சொல்ல வச்சேன். யாருக்கோ இன்ட்ரோடியூஸ் பண்ற அங்க இருந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. அதுதான் நான் சக்சஸா நினைச்சேன். இது சக்சஸா? அவரை இழுத்து தெருவோட இழுத்து போலீஸ்ல கொண்டு போய் விட்டு தெய்வம் தந்த போன்னு சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணார்? தோல்ல கை போட்டாரு, நெத்தியில முத்தம் கொடுத்துட்டாரு. இது சர்வசாதாரணமா நார்த் இந்தியால பெட்டானலா பண்ணக்கூடிய காரியம். ரொம்ப அன்பா பண்ணுவா, சாதாரணமா பண்ணக்கூடியது. பிசிக்கல் ப்ராக்சிமிட்டிங்கிறது அங்க ரொம்ப பெரிய பேன் கிடையாது. சவுத் இந்தியா, நம்ம தமிழ்நாட்டுல தான் அது ரொம்பவே தொடவே மாட்டோம். நம்ம அந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி கட்டுப்பாடு அங்க கிடையாது, அங்க சாதாரணமா இருக்கக்கூடியது. இவர் இதை பண்ணினார்னா இதை நீ வந்து வெளியில சொன்ன ஆத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து நான் அதை கேட்டேன். அப்புறமா சொல்லிட்டு சரி இதை நம்ம வெளியில சொன்னோம்னாக்க
பிரயோஜனம் இல்லை. இது வந்து நான் ஃபாதர் மாதிரி செஞ்சேன், ஐ வாஸ் டூயிங், அது ஃபாதர் மாதிரி செஞ்சாரா இல்லையாங்கிறதும் உனக்கு கம்பளி பூச்சி ஊர்ந்துருது. அதனாலதான் நீ வந்து ஒத்த கால் செருப்போட ஓடி வந்த. அந்த டச் வந்து குட் டச்சா பேட் டச்சாங்கிறது அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் இல்ல? ஆமாம் தானே? ரைட்டு. துஷ்டார கண்டா தூர விலகு. அவரால் அவளுக்கு என்னமான கெடுதல் பண்ண முடிஞ்சுதா? முடியல. ரஹ்மான்ங்கிற மகானுபாவர் இவர் என்னதான் பண்ணினாலும், அவரோட பெஸ்ட் சாங்ஸ்க்கு நேஷனல் அவார்ட் கிடைக்காம பண்ணினாலும் அவர் அசராம அவளுக்கு நல்ல பாட்டு கொடுத்துட்டு தானே இருந்தார் அவர் இருந்த வரைக்கும். எனக்கு பிறக்காத பிள்ளை, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன நடந்தது? நான் ஒரு தீவிரமான என்ன அதான் சொல்லிட்டேனே, உடுப்பு போடாத சன்னியாசி. அவருக்கு தெரியும் நான் ரொம்ப தீவிரமா ஆச்சரணையில இருக்கிறதுங்கிறது. அப்படித்தானே பெறாத பிள்ளையா? அவர் ஒரு மதம், நான் ஒரு மதம், அவரும் தீவிரமான ஆன்மீகவாதி. என்ன கெட்டது எங்களுக்கு? என் குழந்தைய காப்பாத்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்கு, சின்ன இவ்வளவு இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா யாரோட கான்ட்ரிபியூஷன்? ரஹ்மான் போட்ட பிச்சை அது நடந்துட்டு தானே இருந்தது. சரி போயின்று. அவர் கொடுத்த வரைக்கும் அத்தனை பேரும் கூட்டு கொடுத்துட்டு இருந்தார். நேஷனல் அவார்டு ஒண்ணுதான் கிடைக்கல. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்? கலைஞர் சொன்னார். கலைஞர் என்னப்பா சொன்னார் உங்ககிட்ட? சின்மை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? கலைஞர் இந்த அவார்ட், அவரோட ஸ்டேட் அவார்டு கொடுத்த போது, ஸ்டேட் அவார்டு கொடுத்தாள்னா நம்ம போய் சிஎம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம், அது சம்பிரதாயம் இங்க. அப்படி போன போது அந்த மனுஷன் இவ சின்மை போய் பக்கத்துல போய் அந்த சேர்ல அவர் உட்கார்ந்துருக்க, இவ நமஸ்காரம் பண்ணி இப்படி போய் உட்கார்ந்துருக்குது. அந்த கண்ணுல இருந்து இந்த குழந்தைய அவர் பாக்குறார். அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஞானஸ்தர்ல அவார்டு வாங்கினா கருணாநிதி சார் கையில இருந்து வாங்கணும், ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா கையில இருந்து வாங்கணும். அவள்லாம் ஆர்டிஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். அல்ல, இவர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பரம்பரையில வர்றவர், தேவதாசி குடும்பத்துல வர்ற மானுபாவர். சாதாரண பிரெயின் கிடையாது. அவர் கண்ணுல இருந்து பொங்குறது வாத்சல்யம்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை. அப்படியே இந்த மாதிரி ஹியர் இஸ் an intelligent child அப்படியே பெருக்கிறது. அவர் வந்து கொடுக்காதேன்னு சொன்னாரா? இல்ல அவர் வந்து கெட்ட அபிப்பிராயத்தோட அந்த சின்மையை கொன்ற சொன்னாரா? ஏண்டாப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னத்தன்னு வெளியில சொல்றேன். எங்களுக்கு அவரை பத்தின என்ன இப்படி எல்லாம் நீ சொன்னதுனால நாங்க நம்பிட போறோமா? எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குழந்தைய அவர் பார்த்து அந்த ஒரு பார்வை போறோம், வாயே வேண்டாம் வார்த்தையே வேண்டாம். எப்படி அதே மாதிரி ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல என்ன ஸ்டேஜ்ல போனாலும் இவ போய் அவர்கிட்ட குனிஞ்சு பண்ண அந்த அன்பு, இட் யூஸ் டு ஊஸ் அவுட் அவுட் ஆஃப் ஹிம். அந்த மாதிரி ஒரு அந்த வாத்சல்யத்தை நான் கண்ணார பார்த்திருக்கேன். எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருது தழுத்தட்டு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் இவ்வளவு தழுத்தழுத்து நான் பேசுறேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கணும். அவர் பேரை வச்சு இது வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருந்தார் இந்த மனுஷன். அரசியல்ல சில இடத்துல ஒத்தர் சில வேணுங்கிறது இருக்கும், தட்டி கேட்க முடியாமைக்கு ஒரு கட்டுக்கோப்புல என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு இதுல இருந்திருப்பாரா இருக்கலாம் பெரியவர். என் குழந்தையை பொறுத்தவரையில், என்ன பொறுத்தவரையில், I have supreme respect for him. Supreme respect for him. அவ்வளவுதான். அவர் பேரை வச்சு இவர் பண்ணினதுக்கெல்லாம் கோவம் தான் வந்தது. உடனே ஓடி போய் உங்க பேரை வச்சு இப்படி எல்லாம் பண்றாருன்னு போய் எடுத்துன்னு போய் கொண்டு போய் எல்லாம் தரேன். திஸ் இஸ் மீ. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். பொறுமைதான் வேணும் நம்மளுக்கு. அப்புறம் சகிப்புத்தன்மை. என்ன பண்ண முடியும்? வந்துட்டோம். குழந்தை வந்து ஸ்மூத்தா போறாளா பாக்கணும். எப்ப பாரு அதிரடி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா வேண்டாம், இவாளோட எந்த சகவாசமும் வேண்டாம்னு ப்ராப்ளம் வந்துடும். அதுக்காக தான் பண்ணக்கூடாது. இவரை பொறுத்தவரையில இவர் பண்றது எல்லாமே தப்பு. அதே மாதிரிதான் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பெசன் நகர்ல ஒரு வீடு இருக்கு. நாங்க பார்த்தது இதுல பேருன்னா கோடம்பாக்கம் வீட்டுல அங்கதான் பார்த்தோம். அந்த ஒரு கெனால் ஒண்ணு போகும், அந்த இடத்துல தான் பார்த்தோம் மாடி ஏறினதுங்கிறது. இவருக்கு வந்து பெசன் நகர்ல ஒரு இடம் இருந்தது. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பெசன் நகர்ல வரவழைச்சு பார்த்துருந்துருக்கு. பார்த்து ஒன்னும் ஒத்துக்கல. கேட்கணும்னு தோணும் இல்ல, எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சக்கச்சவையல்னு பிராமண குழந்தைகளா பார்த்து புள்ளி போட்டு அதுகளெல்லாம் வரவிடல. ஏன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி வரணும் அப்படின்னா அது வரத்துக்கு வழி கிடையாதுன்னு பண்ணிட்ட. அந்த குழந்தைகள் வரவும் இல்லை. எந்த குழந்தைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவ சின்மை கிட்ட எல்லாம் புலம்பி அதுகள்லாம் பேசியிருக்கேன், என் பேரை எடுத்துறாத, எல்லாம் கல்யாணம் ஆகி
அதுகள் செட்டில் ஆயிருக்கு. நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க கொடியை கெடுக்கிறது நம்ம ப்ரூவ் பண்றதாகுமா? அப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னா பண்ண மாட்டோம் நாங்க. We will not. There is something called social ethics. There is something called humanitarian ethics. அதெல்லாம் வேணும் மனுஷாளுக்கு. எல்லாத்தையும் விலக்கி வைக்க முடியாது, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணுங்கிற விஷயமே கிடையாது. குழந்தைலாம் புலம்புறது அவள்கிட்ட. இன்னைக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, அவ ஆரம்பிச்ச போது மீட்டு வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவளுக்கு வேணுங்கிறது, ஷீஸ் அ மியூசிஷியன், அவ அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சோசியல் ஆக்டிவிசம் வேண்டாம் அப்படின்னு. தெருக்கு தெரு 1000 ஆக்டிவிஸ்ட் வருவாக்கண்ணா, நீ எதுக்கு அப்படின்னு உன் காலில் வந்து கும்பிட வேண்டி வேண்டாண்டின்ல சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவளோட ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அசராம தளராம அவ இருக்கிறதுக்கு அவ அதில் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.